குட் மார்னிங். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில் வல்லமையை கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி சொல்லுகிறோமோ அப்படியே நடக்கும். நாமளும் சொல்லுவோம்ல, அவங்க சொன்னால் அப்படியே நடக்கும் என்று. அவங்க இல்லை, நீங்களும் ஒவ்வொருத்தரும் நாம் என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும்னு விசுவாசித்து நாம் சந்தேகப்படாமல் இருந்தால் அது அப்படியே நடக்கும் என்று. பைபிளில் இப்படி ஒரு வசனம் உண்டு, எவனாகிலும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில் கூட என்னென்ன சூழ்நிலைகளுக்கு என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம வாய்களினால் நம்ம சொல்லுகிற பொழுது அது அப்படியே நடக்கும். ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்களா, அப்போ நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் என்னை குணமாக்குவார், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவர் என் நோய்களை எல்லாம் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வாயினால் சொல்லுகிற போது அது அப்படியே ஆகும். இல்லை, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, அப்போ நீங்கள் சொல்லலாம், என் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய சமூகம் எனக்கு முன்னதாக போகும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி போனீங்கன்னா கர்த்தர் அப்படியாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களா, நீங்கள் சொல்லலாம், என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லலாம். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் கைட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பாரத்தோடு இருக்கிறீங்களா, என் கவலைகளை எல்லாம் நான் அவர் மேலே வைத்து விடுவேன், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால என் கவலைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நீங்கள் அப்படியாக சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக அந்த கவலையிலிருந்து விளக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிரிகள் விரோதிகள் இருக்கிறாங்களா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, ஒரு வழியாய் வருகிறது 7 வழியாய் ஓடி போகும், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் ஒன்றுமே வாய்க்காமல் போகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படியான ஒரு 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 பலத்தை கொடுக்கிறார். நீங்க என்ன வாயினால் அறிக்கை செய்கிறீங்களோ உங்க சூழ்நிலையில வசனங்களை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அப்படியாகவே ஆசீர்வாதமாக உங்களை நடத்துவார். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை அப்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்துவாராக. Have a nice day. Jesus loves you.